I don't think so. No, 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 no. I don't think so. No, 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 no. It's never, ever, 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 ever gonna happen. Penstock Bridge. அது பைப்பு தானே. கீழே வந்து ஒரு பைப் பார்த்துருப்பீங்க. 3 பைப்பு கொஞ்சம் ஜைஜாண்டிக்காக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கான இதுதான் இது பென்ஸ்டாக் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட பேர். ஆனால் நல்லா வலிக்குச்சு தானே. என்னடா இந்த ட்ரிப்பு ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சேன். ரோட்டில் வந்து அந்த ஒரு இலை அந்த மாதிரி நிறைய இருந்துச்சுண்ணா. ஆக்சுவலாக ஒரு இலை தான் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60 வந்து ஸ்ட்ரெயிட்டாலே விட்டோம். கரெக்டாக டெட் பாபிள் ஆயிடுச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸு தப்பிச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்சு அது ரெக்கார்ட் ஆச்சுன்னு தான் நினைக்கிறேன். எங்க 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 இருக்கு? ஆனா மங்கூஸ்னா அது சரி ஸ்லோவாகவே போவோம். அப்போ ஏதோ நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். கரடி மாரி இருந்தது. பிளாக் கலரில் இருந்தது. ஃபுல்லாக கரெக்டாக பார்த்தா ஏய் ரெக்கார்டாக இருக்குது. ஆ கைஸ், நீங்கள் அத்திரைப்பள்ளி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். வாட்டர் ஃபால்ஸ் நேம் என்னென்னு தெரியல. நான் வந்து உங்களுக்கு கீழே போடுறேன். இங்கே வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆனால் இங்கே வந்து உங்களால் குளிக்க முடியாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே போகலாம். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அத்திரைப்பள்ளிக்கு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக இதுதான் அத்திரைப்பள்ளியோட 2 வீலர் பார்க்கிங். நீங்கள் பைக்கில் வேணால் பார்க் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அத்திரைப்பள்ளி ஃபால்ஸ் வந்திருக்கோம். லாஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸாக மழையே தான் நனைஞ்சிட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம ராசி என்னன்னு தெரியல. எப்போ நம்ம ட்ரிப்பு கிளம்பினாலும் செகண்ட் டே ஃபுல்லாக மழை பிடிச்சிருது. அதெல்லாம் கோப்ரோ எப்போ எடுத்தாலும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. அது இல்லாமல் அத்திரைப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி சார்ஜஸாக பர் ஹெட்டுக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. போகிறப்ப வந்து நீங்கள் பிளாஸ்டிக் எதுவும் உள்ள கொண்டு போகாதீங்க. அப்படி கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா டோக்கன் வாங்கிக்கோங்க 10 ரூபா கொடுத்து. நீங்கள் எப்போ ரிட்டர்ன் போகிறீங்களோ அந்த பிளாஸ்டிக் பாட்டில் கொடுத்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் அந்த 10 ருபீஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஃபால்ஸுக்கு நாங்கள் கீழே இறங்கிட்டு இருக்கோம். செம மலையில் ஃபால்ஸுக்கு போகிற பைத்தியக்காரங்க நாங்கள் தான். தயவு செஞ்சு மழை பெய்கிறப்ப யாரும் ஃபால்ஸுக்கு வராதிங்க. அது என் நேரம் என்னமோ தெரியல. எப்போலாம் கோப்ரோ எடுக்கிறோன்னா அப்போலாம் மழை பெய்யுது. அது இல்லாமல் நம்ம ரைட் போனாலும் மழை பெய்யுது. அதனால் அவன் கோப்ரோவை வாட்டர் கேஸ் போட்டு வச்சுட்டான். என்னோட கோப்ரோவில் வீடியோ எடுத்துக்கிறான். அது ஏன்னா இவர் வந்து பிஸ்னஸ் மேன். ஏன்னா இவர் போயிடுச்சுன்னா ஒன்று வாங்கிடுவார். ஆனால் நம்மளால் முடியாது. ஆமாம்,
இவர் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா லிபீஸோட பிராண்ட் அம்பாசிடரே இருக்கும். பிராண்ட் அம்பாசிடர், பிராண்ட் ஓனர் இவர் தான், சிஇஓனே சொல்லலாம். சிஇஓ. இவர் பார்த்தீங்கன்னா லிபீஸ் கம்பெனி வச்சுருக்காரு. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா www.libis.com சொல்லிட்டு .in libis.in சொல்லிட்டு அந்த வெப்சைட்டு போய் பாருங்கள். டிஷர்ட்ஸ், ஹூடிஸ், உங்களுக்கு கிட்ஸுக்கு வேணையான எல்லாமே இருக்குது. இதுமாரி கஸ்டமைஸ் பிரிண்ட்டும் இருக்குது. மெயினாக கஸ்டமைஸ் பிரிண்ட் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அது வந்து அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. டிடிஎஃப் பிரிண்டிங். இதில் பிடிக்க விட மாட்டாங்க. அதிரப்பள்ளியோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்த்திங்கன்னா, இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த தமிழ் மூவி, மலையாளம், கன்னடம் எல்லா மூவியுமே இங்கே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா இங்கே ராவணன், பையா, அப்புறமேட்டு இப்போ லாஸ்ட் அந்த கார்த்திவாகில் 2 காதல் அந்த கிளைமேக்ஸ் சீன் கூட இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பாகுபலி அந்த சீனுமே இங்கே தான் எடுத்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த சினிமா இண்டஸ்ட்ரி வந்து இந்த அதிரப்பள்ளியில் வந்து நிறைய மூவி எடுத்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்பர் ஃபால்ஸ் அண்ட் லோயர் ஃபால்ஸ் 2 ஃபால்ஸ் இருக்குது. நீங்கள் மேலே வந்து தான் குளிக்க முடியும், கீழே வந்து உங்களால் குளிக்க முடியாது. ஜஸ்ட்டு நீங்கள் வியூ மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனால் நாங்கள் போன டைம் வந்து இப்போ தண்ணியோட ஃப்ளோ அதிகமாக இருக்கிறனால இப்போ வந்து மேலேயும் குளிக்க அலோவ் பண்ணல. இப்போ வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்குது. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock ஆச்சு. ஆனால் நம்ம ஒன்று கவர் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிலோமீட்டருக்கு பெங்களூருக்கு. இப்போ இந்த டனல் என்னன்னு பேர் என்னென்னு எனக்கு தெரியல, நான் கீழே வந்து உங்களுக்கு போடுறேன். இந்த டனல் பார்த்தீங்கன்னா NH 544 லொக்கேட் ஆகிருக்கு. வந்து 3 to கோயம்புத்தூர் போகிற வழியில் இருக்குது. டனலில் போகும்போது பார்த்தீங்கன்னா இன் அண்ட் அவுட் வந்து தனித்தனி செப்பரேட் லேனாக தான் இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டனல் வந்து இப்போ 3 years பேக் தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டனலோட லென்த்து பார்த்தீங்கன்னா 1 kilometer வருது. ரஞ்சித், என்னாச்சு? வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கூடாது எல்லாம் நடக்குது. என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, நாங்கள் அத்திரப்பள்ளியிலேருந்து இப்போ நாங்கள் பெங்களூர் கிளம்பிட்டு இருக்கோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மகுடஞ்சாவடி சேலத்துக்கு முன்னாடி ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரும்போது பைக் டயர் பார்த்தீங்கன்னா வெடிச்சிருச்சு. 2 பேர் இப்போ நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கோம். டயர் ஃபுல்லாக வெடிச்சிருச்சு. எதுவும் வண்டியை மூவ் பண்ண முடியல, ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா புது டயர் தான், ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல. வந்து இங்கே போய் பக்கத்தில் வந்து ஷாப்பில் கேட்டோம், அவங்க வந்து ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் இல்லை. அது இல்லாமல் இது வந்து கரெக்டான டைமில் நைட்டு பார்த்தீங்கன்னா 2:30 ஆச்சு. அவங்களையும் குறை சொல்ல முடியாது. இப்போ என் ஃப்ரெண்டு ஜீவா வர சொல்லியிருக்கான், வந்துட்டு இருக்கான். வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிக்கிறோம். ஓகே கைஸ், பாய்.